பார்த்திபா, வணக்கங்க. இன்றைக்கி என்ன கண்டு நடவு பண்ண போகிறீங்க? இது வந்து தாய் பிங்க் பலா. ஓகே, அது பெரிய கண்டா நடுறீங்களே? அதாவது சின்ன கண்டு வந்து நட்டா வந்து உங்களுக்கு வேகமா டெத் ஆயிடுது. அதனால் வந்து பெரிய கண்டாக வாங்கி நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே, பொதுவாக வந்து அது வந்து 2க்கு 2 க்ரோ பேக்கு. ஆனால் நீங்கள் குழி எடுத்துருக்கிறது அரடிக்கு தான் எடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது அதிகமான ஆழமாக தோண்டி நடும்போது வந்து உங்களுக்கு வேரலிகள் நோய் மாதிரி வந்து அதிகமாக தோண்டி உள்ள கண்டை வச்சுட்டு மேலே மண் போடும்போது தண்ணி தேங்கி தண்ணி நிற்கும். ஆமாம், நிற்கும்போது வந்து நம்மளுக்கு வேரலிகள் நோய் மாதிரி வந்து நிறைய கண்டு வந்து ஃபால்ட் ஆச்சு. அதனால் வந்து நம்ம அளவான குழி தோண்டி மேலே மண் வந்து நாங்கள் அதாவது கண்டு அரை அடி தோண்டிட்டு அது கண்டு வச்சு மேலே மண்ணை உயர்த்தும் போது தண்ணி நிற்காது. அதனால வந்து நம்மளுக்கு கண்டு வந்து நல்லா வந்து டக்குன்னு சொல்லி உயிர் பிடிச்சி உங்களுக்கு க்ரோத். ஆனால் நிறையா பேர் பலா நட்டு வெறும் குச்சியத்தையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா ஈருது அது வந்து உங்களுக்கு இறந்துருக்கும். இதே மாதிரி தண்ணி தேங்கி வந்து உங்களுக்கு யூடியூப்பில் யாராவது 2க்கு 2 குழி எடு, அதுக்குள்ளே இரண்டாவது போடு அப்படின்னு சொல்கிறதுனால தான் பிரச்சனையே வரும். வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ வந்து நம்ம அரை அடி வந்து தோண்டி நம்ம வைக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி தேங்காது. அதனால் வந்து நம்ம மரத்தை வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். வேகமாக வந்து உங்களுக்கு உயிர் பிடிச்சிக்கிறோம். ஓகே, நடுங்க. கீழேருந்து மேலே இழுக்கணும். அப்படி தான் சரட்டு நிறுத்திடணும். இப்படியே ஃபுல்லாக வேர்க்கட்டு ஃபுல்லாக வேறாக. ஸோ இப்படி நட்டுட்டு இதுக்கு மேலே மண்ணை வந்து நம்ம சுற்றி வந்து அணைச்சி விடணும். ஸோ பலா தரைக்கு மேலே இருக்கணும். தரைக்கு மேலே இருக்கும்போது நம்மளுக்கு தண்ணி தேங்காமல் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா மண் போடுறது பெட்டரு. ஆமாம், மண் நிறையா மண் போடுறதுனால தப்பு கிடையாது. பள்ளத்தில் தான் அதை கண்டு வைக்கக்கூடாது. ஓகே பார்த்துப்பா, தேங்க்யூ.